பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 37 3ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். இன்றைய தினம் கூட நம்ம பல நேரங்கள்ல என்ன பண்ணுவோம், மனிதர்களை நம்பி நன்மை செய்வோம். இன்றைக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ணா நாளைக்கு அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வோம். ஆனா வேதம் நமக்கு கற்பிக்குது, கர்த்தரை நம்பி நம்ம என்ன பண்ணணுமா, நன்மை செய்யணுமா. ஏசாயா 1:17 சொல்லப்பட்டிருக்கு, நன்மை செய்ய படியுங்கள். யார் யாருக்கெல்லாம் நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னா, மத்தேயு 5:44 சொல்லப்பட்டிருக்கபடி உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும், தரித்திரர்களுக்கு நன்மை செய்யணும், இல்லாதவர்களுக்கு நன்மை செய்யணும். இந்த மாதிரி பல காரியங்கள் நமக்கு என்ன பண்றது, இந்த வேதம் நமக்கு கற்பிக்குது. யாக்கோப்புல ஒரு வசனம் இருக்கு, 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நம்மளால நன்மை செய்ய முடிந்தும் நம்ம பிறருக்கு செய்யாம இருக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுது, அது நமக்கு பாவமா இருக்கும். அதே இந்த வேதம் சொல்லுகிறபடி நம்ம நன்மை செய்யுதுன்னா, கர்த்தரை நம்பி நம்ம நன்மை செய்யும் பொழுது மேன்மையான காரியங்களை கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில கட்டளிடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.